ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா கிளாத்தை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். எல்லாருமே ட்ரெஸ் வாங்கி போடுவோம், ஆனால் அது என்ன கிளாத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது. ஒரு சில கிளாத் மட்டும் நமக்கு தெரியும், ஒரு சில கிளாத்லாம் நமக்கு தெரியாது. என்னென்ன வெரைட்டிஸில் நமக்கு கிளாத் இருக்குங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா காட்டன் பிடிக்காதவங்கன்னு சொல்லிட்டு யாருமே கிடையாது. ஏன்னா அவ்வளோ ஒரு சாஃப்ட், நமக்கு குறுக்கக்கூடியது காட்டன். நம்ம எந்த டைமும் நம்மளால் போட்டுக்கக்கூடியது, அதுவும் சம்மர் டைமில் பார்த்திங்கன்னா நமக்கு எல்லாருமே விரும்பி போடக்கூடியது காட்டன் கிளாத்து தான். இதில் நம்ம எல்லா ட்ரெஸ்ஸுமே ரெடி பண்ணலாம். குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் என்ன ட்ரெஸ் வேணுமோ எல்லா ட்ரெஸ்ஸுமே நம்மளால் காட்டன் கிளாத்தில் ரெடி பண்ண முடியும். ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கிளாத் பார்த்திங்கன்னா டெனிம். இந்த டெனிம் கிளாத்தில் என்னென்ன செய்யலாம்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஜாக்கெட் மாதிரி செஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லை, ஜீன்ஸு, டாப்பு, ஸ்கர்ட்டு இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த டெனிம் கிளாத்லேருந்து ரெடி பண்ணுறாங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கிளாத் என்னென்னு பார்த்திங்கன்னா லினன். இது நேச்சுரலாகவே ப்ரீத்தபிளாகவும் லைட் வெயிட்டாகவும் இருக்கக்கூடிய ஒரு ட்ரெஸ்ஸு. ஆனால் இது சீக்கிரமாகவே சுருங்கிடும். இது நமக்கு ஒரு ரிச்சான அப்பியரன்ஸையும் நமக்கு கொடுக்கும். இதில் நம்ம என்னென்ன ட்ரெஸ்லாம் ரெடி பண்ணலாம்னா, சம்மர் ட்ரெஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா இதில் சம்மர் ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணி போட்டால் அவங்களுக்கு ரொம்பவே பிரித்தபுளாக இருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸு. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது சில்க்கை பற்றி தெரியாதவங்க யாருமே கிடையாது. நமக்கு ரிச் லுக்காக கொடுக்கக்கூடிய ஒரு கிளாத்னால் அது பார்த்திங்கன்னா சில்க்கு தான். இதில் நம்ம சாரீனாலும் சரி, சுடிதார்னாலும் சரி, ப்ளவுஸாக இருந்தாலும் சரி, நம்ம எது வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். தமிழ்நாட்டு பெண்கள் பார்த்திங்கன்னா அதிகமாக விரும்பி ஃபங்க்ஷனுக்கு போட்டு போகக்கூடிய ட்ரெஸ் பார்த்திங்கன்னா சில்க்கு தான். நமக்கு அந்தளவுக்கு ரிச் லுக்கை கொடுக்கக்கூடியது சில்க்கு. இது கூல் டைமில் நம்மளை வார்மாக வச்சுக்கிறோம். அதே மாதிரி வார்ம் டைமில் நம்மளை கூலாக வச்சுக்கூடிய தன்மை இந்த சில்க்குக்கு உண்டு. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய மெட்டீரியல் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிஃபான் பார்த்திங்கன்னா நம்ம தொட்டு பார்க்கும்போது கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் ரஃப்பாக இருக்க மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும். இதில் கவுன் எல்லாம் செஞ்சு போட்டால் ரொம்பவே நீட்டாக இருக்கும். இது ஈவினிங் வேருக்கு நம்ம போட்டுக்கலாம். ஸ்பெஷல் ஒகேஷனுக்கு நம்ம இதில் ரெடி பண்ணி ட்ரெஸ் ரெடி பண்ணி போட்டுக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இட்வில். இதில் தான் பார்த்திங்கன்னா ஜென்ஸுக்கு பார்த்திங்கன்னா பேண்ட் எதில் ரெடி பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி கிளாத்தில் தான் பார்த்திங்கன்னா ரெடி பண்ணுறாங்க. இது அவ்வளோ சீக்கிரத்தில் நமக்கு சுருங்காது. ஓகேங்களா? கிளாத்துமே பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா நீட்டாக இருக்கும். சுருங்காதனால கிளாத் ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது இட்வீட். இது திக்காகவும் வார்மாகவும் இருக்கக்கூடிய ஒரு ட்ரெஸ்ஸு. இதில் விண்டர் வேருக்கு ரொம்பவே சூட் ஆகும். இதில் ஹேட்டு, அது மட்டும் இல்லாமல் அவுட்டர் வேர், இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த கிளாத்தில் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். நம்ம ஹேப்பு இதை மாதிரி தைக்கிறத கூட நம்ம இதில் ஸ்டிச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கிளாத் என்னென்னு பார்த்திங்கன்னா பாப்லின். இது லைட் வெயிட்டாகவும் அப்படியே ஸ்மூத்தாகவும் இருக்கக்கூடிய ஒரு கிளாத். இது சம்மருக்கு பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த கிளாத் சுருங்காது. அது மட்டும் இல்லை, சம்மரில் நம்ம காமனாக போடக்கூடிய எல்லா ட்ரெஸ்ஸுமே இதில் ஸ்டிச் பண்ணலாம். இதில் ஸ்கர்ட்லேருந்து ஷர்ட்லேருந்து எல்லாமே நம்ம ஸ்டிச் பண்ணி போகலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். சம்மருக்கு ஏற்ற ஒரு கிளாத்தாகவும் இது இருக்கும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா பாலிஸ்டர். இது எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். இந்த ட்ரெஸ்ஸை நம்ம துவைச்சி போட்டோம்னா ஒரு ½ அன் ஹவர்லேயே நமக்கு காஞ்சிரும். இதில் என்ன ஸ்டிச் பண்ண நல்லாயிருக்கும் பார்த்திங்கன்னா, கேஷுவலாக நம்ம நார்மலாக போடுறோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாமே இதில் நல்லாயிருக்கும். ஸ்போர்ட்ஸ் வேரும் இதில் ஸ்டிச் பண்ணி போடுவாங்க. அது மாதிரி ஈவினிங் நம்ம போடக்கூடிய ட்ரெஸ்ஸுமே பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு நைலான். இந்த கிளாத் பார்த்திங்கன்னா லைட் வெயிட்டாக இருக்கக்கூடிய ஒரு கிளாத் இது. இதில் நம்ம தண்ணி பட்டால் கூட அப்சர்வ் பண்ணிக்காமல் அந்த தண்ணியை ரிமூவ் பண்ணிடும், நமக்கு வெளில தள்ளிடும். தண்ணி பட்டதே தெரியாத அளவுக்கு நமக்கு இருக்கும். இதில் என்ன ஸ்விம் வேர் நல்லாயிருக்கும். ஆக்டிவ் வேர் இந்த மாதிரி ஸ்டிச்சஸ், இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாமே இதில் ஸ்டிச் பண்ணி போட்டால் ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய கிளாத் என்ன பார்த்திங்கன்னா ரேயான். இது ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஒரு ட்ரெஸ்ஸை கிளாத் கூட நம்ம சொல்லலாம். இது காட்டனை விட நம்ம கூலாக இருக்க மாதிரி இதில் ஃபீல் பண்ணுவோம். இது சாஃப்டாக இருக்கும், ஸ்மூத்தாக இருக்கும், லக்ஸரியாக இருக்கும். இதில் எல்லா ட்ரெஸ்ஸுமே பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். நம்ம சம்மர் வேர் ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி, ப்ளவுஸாக இருந்தாலும் சரி, எது வேணால் ஸ்டிச் பண்ணி போனால் ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா சாட்டினுமே பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஸ்மூத்தாக இருக்கும், ஷைனிங்காக இருக்கும். நம்மளையே பார்த்திங்கன்னா ஷைனிங்காக காமிக்கும். இதில் நைட்டு ஈவினிங் பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷனுக்குலாம் போட்டு போகிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். வெட்டிங் இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு இது பார்த்திங்கன்னா ரொம்பவே சூட் ஆகக்கூடிய ஒரு ட்ரெஸ்ஸாக அது இருக்கும். நெக்ஸ்ட்டு கிளாத் பார்த்திங்கன்னா லைக்ரா. இது எப்படி பார்த்திங்கன்னா, இதை நம்ம பிடிச்சி எடுத்தால் ரப்பர் மாதிரி எக்ஸ்பேண்ட் ஆகிக்கிட்டே இருக்கும்.
ஓகேங்களா. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ட்ரெஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா லைக்ரா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய கிளாத் வந்து பார்த்திங்கன்னா ஆர்கன்ஸா ஃபேப்ரிக். இந்த ஃபேப்ரிக் வந்து பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும். சின்ன குழந்தைங்களாம் சரி பெரியவங்களுக்கு வரைக்கும் எல்லாருக்குமே நல்லாயிருக்கும். இதில் வந்து எப்படி இருக்குன்னா, நம்ம அந்த கிளாத்துக்குள்ளே நம்ம என்ன கிளாத் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக காமிக்கக்கூடிய தன்மை இந்த கிளாத்துக்கு உண்டு. எல்லா ட்ரெஸ்ஸுமே இதில் வந்து சூட் ஆகும். அடுத்த கிளாத் வந்து பார்த்திங்கன்னா வெல்வெட் வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட் ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து நமக்கு வந்து கொடுக்கக்கூடியது இந்த வெல்வெட் வந்து. இது வந்து ஈவினிங் வேர்க்கு நல்லாயிருக்கும். ஹாலிடே ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். நம்ம ஃபங்க்ஷனுக்கு போட்டுட்டு போகிற மாதிரி இருந்தாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும். கேஷுவலாக நம்ம எந்த இடத்துக்கு போனாலுமே இந்த ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூட் ஆகும். நெக்ஸ்ட்டு ஃபேப்ரிக் வந்து பார்த்திங்கன்னா டென்சில். இது வந்து சில்கியாகவும் இருக்கும், பிரீத்தஃபுல்லாகவும் இருக்கக்கூடிய ஒரு ட்ரெஸ். இது வந்து நம்ம வந்து கேஷுவலாகவும் நம்ம வந்து போட்டுக்கலாம், இல்லை ஃபார்மலாகவும் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். எங்கே போனாலும் நமக்கு வந்து ரொம்ப லுக்காக இருக்கக்கூடிய ஒரு ட்ரெஸ்ஸு. இவ்வளவு தான் ஃபேப்ரிக் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இன்னும் எவ்வளவோ இருக்குது. நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறக்காண்டி ஒரு சில ஃபேப்ரிக் மட்டும் நான் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் வந்து ஒரு நோட் போட்டு எழுதிக்கிறங்க, உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி எழுதிக்கிறங்க. ஒவ்வொரு கிளாத்துமே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கும்போது தெரியும். நம்ம ஒரு கடையில் போய் கிளாத் வாங்கும்போது அவங்க எடுத்து கொடுக்கும்போது நேம் சொல்லுவாங்க, இதுதான் அந்த கிளாத்தா அப்படிங்கிற போது நமக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். கண்டிப்பாக கிளாத்தோட நேம் எல்லாமே தெரிஞ்சுக்கிறங்க. தேங்க்யூ.